சிந்தையினுள்ளும் என் சென்னியிலும் சேர வந்தவர் வாழ்கவென்று உந்தீபெற மடவாள் உடனே என்று உந்தீபெற. இங்கு எழுந்தருள் இருக்கின்ற அன்பர்களுடைய கமலபர் பாதங்களுக்கு வணக்கம். நாம் பல பிறவிகளில் செய்த புண்ணியம் இப்படிப்பட்ட ஒரு சைவ சித்தாந்த கருத்துக்களை சிந்திக்க இருக்கின்றோம். அதுவும் உமாபதி சிவாச்சாரியார் அருள்பாலித்தது. அவர் இந்த ஊரில் இருந்தவர். மறைஞான சம்பந்தரும் இங்கு தான். 2 பேருடைய சமாதி இங்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலத்தில் நாம் இருக்கின்றோம் என்றால் அது பல பிறவிகள் செய்த புண்ணியம். இந்த ஸ்தலத்தில் இருக்கிறதோட இவர் எழுதிய இந்த நூலை சிந்திக்கிறதுங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதனால் போன கூட்டத்தில் இதற்கு அறிமுகமாக எல்லாவற்றையும் கூறி விநாயகர் வணக்கத்தோடு ஆரம்பித்தோம். இப்பொழுது அதை தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். இப்பொழுதும் விநாயகர் வணக்கம்தான். அடுத்த பாடல். நலந்தர நூல் இருந்தமிழின். நலம் தர, எல்லா விதமான நலங்களையும் தரக்கூடிய இந்த நூல் இருந்தமிழின் செய்யுள் குற்றம் நண்ணாமல். இந்த தமிழில் இந்த நூலை நான் செய்கின்றேன், இதில் குற்றம் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக விநாயகப் பெருமானை வணங்குகின்றார். இடையூறு, குற்றமும் வரக்கூடாது, இதற்கு தொந்தரவும் நமக்கு வரக்கூடாது என்று விண்ணப்பிக்கின்றார் விநாயகப் பெருமானிடம். இடையூறு நலியாமை கருதி, குற்றம் வராமல் இருப்பதற்காக வணங்குகிறேன்னு சொல்கிறார். இலங்கும் இரு குழை, அப்படியே அவருடைய காதில் 2 குழைகள் விளங்குகின்றன. அருகு பொருது, அப்படியே அந்த 2 குழைகளும் அந்த காதில் பொருந்தி இருக்கின்றன. அருகுன்னா அதில் சென்று பொருந்தி, அருகே சென்று அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அங்கே சென்று பொருந்தி இருக்கின்றது. வரி சிதறி இணை வேல்கள் இகழ்ந்த கயல் கண்ணியான், அதாவது உமையம்மையை சொல்கிறார், அம்பாளை சொல்லுகிறார். அந்த கண்ணில் வரிகளெல்லாம் இருக்கு இல்லையா, கோடு கூட அந்த கண்ணில் இருக்கும் இல்லையா, அது சொல்கிறார். வரி சிதறி இணை வேல்கள், வேல் கண் மாதிரி இருக்கின்றதா, வேல் மாதிரி 2 கண்கள். அந்த வேலெல்லாம் இகழற மாதிரி இருக்கா, வேலை இகழற மாதிரி அந்த கண்கள் அமைந்திருக்கின்றன. கயல் கண்ணியோடும், கயல் மீனை போன்று அந்த கண்ணை உடைய அந்த அம்பாள், அந்த அம்பாளோட அந்த சிவபெருமான் சேர்ந்து தான் விநாயகப் பெருமான் வருகிறார் அப்படிங்கிறத இங்கே குறிப்பிடுகின்றார். கண்ணியோடும் கலந்து அருள, அதாவது சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பிறந்தவர் விநாயகப் பெருமான். முருகன் சுவாமிகிட்டேருந்து தோன்றவர். சதாசிவருக்கு 5 முகங்கள், கீழ்நோக்கி ஒரு முகம், அதோ முகம் தோன்றி இந்த 6 நெற்றிக்கண்கள் மூலமாக தோன்றியவர் முருகப்பெருமான். சுவாமிக்கும் அம்பாளுக்கும் தோன்றியவர் விநாயகப் பெருமான். அதுதான் இங்கே குறிப்பிடுகின்றார். கண்ணியோடும் கலந்து அருள வரும் ஆணை முகத்தான். இதில் ஓங்காரத்தினுடைய உட்பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆவும் ஊவும், ஓங்காரத்தினுடைய உட்பொருளை ஊன்னு 2ஆ சொல்கிறது, 4ஆ சொல்கிறது, 8ஆ சொல்கிறது, 16, 20ன்னு சொல்கிறதெல்லாம் உண்டு. அதில் சுருக்கமாக சொல்லணும்னா ஆவும் ஊவும் சேர்ந்தது ஓ அப்படின்னு. ஆங்கிறது சமஷ்டி பிரணவம்னு பேர், ஊங்கிறது வியட்டி பிரணவம்னு பேர். இந்த சமஷ்டி பிரணவமும் வியட்டி பிரணவமும் சேர்ந்து ஓ என்ற பிரணவம் உண்டாகின்றது. அப்போ ஆங்கிறதும் பிரணவம் தான், ஊங்கிறதும் பிரணவம் தான். இந்த ஆவும் ஊவும் சேர்ந்து ஓ என்ற பிரணவம் வருகின்றது. இந்த பிரணவம் அப்படிங்கிறத யானையாக சொல்கிறது ஒரு வழக்கம். அப்போ என்பது ஆண் யானை, ஊ என்பது பெண் யானை,
இந்த ஆண் யானைக்கும் பெண் யானைக்கும் பிறந்தது தான் இந்த குட்டி யானை, ஓங்கிற யானை. எதற்காக இதை அருள்பாலித்திருக்கின்றார் என்றால், எடுத்த காரியம் தடைபடாமல் முடிவதற்காக ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், அது விநாயகப் பெருமான். இந்த வேதம் என்பது பொதுவாக சொல்லும், ஆகமம் என்பது சிறப்பாக சொல்லும். இப்போ ஆகமத்தில் இப்படி சிறப்பாக சொல்லியிருக்கு, ஆவும் ஊவும் சேர்ந்தது ஓ அப்படின்னு சொல்லுது. ஓங்கிறது தான் விநாயகர். விநாயகரை பார்க்கும் பொழுது அந்த ஓ தான் ஞாபகம் வரணும். அப்போ வேதத்தில் வந்து பொதுவாக சொல்லுது, ஆகமத்தில் சிறப்பாக சொல்லுது. ஆவும் ஊவும் சேர்ந்தது ஓங்கிறது சிறப்பு. இதை பொதுவாக சொல்லும் பொழுது வேதத்தில் திருஞான சம்பந்தர் சொல்கிறார், பிடியதான் ஒரு உமை கொடை. பிடின்னா பெண்யானை, ஊங்கிறத பெண்யானையாக சொல்கிறார். பிடியதான் ஒரு உமை கொடை மிகு கரியது வடிகொடு. கரின்னா ஆண் யானை. கரியது வடிகொடு தனது அடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினான். அதாவது தன்னுடைய அடியார்கள் எடுத்த காரியம் தடைப்படாமல் நடப்பதற்காக ஒரு ஹெட்டாவது இருப்பார்கள். மிகு கொடை, கொடைத்தன்மையினாலே இது அருள்பாலித்திருக்கின்றார் சிவபெருமானை என்று கூறுகின்றார். ஆக திருஞான சம்பந்தர் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் பிறந்தவர் விநாயகருங்கிறதையும் விளக்கமாக சொல்லியிருக்கின்றார். அப்போ கலந்து அருளை, இப்போ அம்பாள் வந்து சுவாமியோடு கலந்து அருளை வரும் ஆணை முகத்தான். மும்மை கடம் அருவி, 3 மதங்கள். அந்த யானைக்கு மத நீர்னு ஒன்று சுரக்கும், அது 3 மத நீர்களாம். கடல் மாதிரி அது வருதான், அது அருவி அப்படியே வந்து கொட்டுகின்றதான் மும்மதங்கள். என நிலவு கணபதியின் அருளால், இப்படி இருக்கின்ற அந்த கணபதியினுடைய அருளால் அலந்து மது கர முனிவர். அலந்து மது கர அப்படின்னா இந்த வண்டுகளெல்லாம் ஓசையோடு